அனைத்து மூத்த குடிமக்கள் மற்றும் முதியோர்களாகிய உங்களுக்கு மிக மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அதாவது முதியோர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 ரூபாய் பென்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூத்த குடிமக்கள் அனைவருமே இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக தெளிவா புரியும். 60 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்குமே இது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இது பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் வாய்ஸ் தான். அண்ட் இந்த ஸ்கிரிப்டும் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் ஸ்கிரிப்ட் தான். அண்ட் இந்த வீடியோ முழுசுமே நான் தான் எடிட் பண்ணியிருக்கேன். அண்ட் தம்ப்நெயில் எல்லாமே நான் தான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக், கீவேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் ரிலேட்டடாக சர்ச் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, அதாவது 60 வயது முதல் 69 வயதுக்குட்பட்ட பயனாளிகளுக்கு மாதம் மாதம் ரூபாய் 2000 ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அரசு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் தான் கொடுக்குறாங்க. அதாவது முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் தான் இந்த ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு இருக்குங்க. இந்த 2000 ரூபாய் அப்படிங்கிறது உயர்த்த போறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்றேன், இது எப்படி உயர்த்த போறாங்க, யார் யாருக்கெல்லாம் கூடுதல் பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இதுல நம்ம பார்க்கலாம். மக்களை நிதி ரீதியாக மேம்படுத்த பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா முதியோர் ஓய்வூதிய திட்டம், அதாவது ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்வாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். இது பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டால தான் வழங்கப்படுது. இது மூத்த குடிமக்களுக்கு நிதி உதவி அளிக்கும் ஒரு முக்கிய திட்டமா பார்க்கப்படுது. எத்தனையோ பேர் வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வருமானம் இல்லாத முதியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த நாட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நிதி உதவி செய்வதே இதனுடைய முக்கிய நோக்கமா பார்க்கப்படுது. ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்பட்டும் வந்துட்டு இருக்கு. குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்பவர்கள் மட்டுமே இதன் பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க பெற முடியும். விண்ணப்பதாரர் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 60 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். ஸோ நீங்க 60 வயதிற்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா இதற்கு நீங்க விண்ணப்பித்து பயன்பெற முடியும். கடந்த 5 ஆண்டுகளாக டெல்லியில் நிரந்தரமாக வசிப்பவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானம், முதலீடுகள், வாடகை வருமானம் என அனைத்து வழிகளிலும் சேர்த்து 1 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். பயனாளியின் பேரில் செயலில் உள்ள வங்கி கணக்கு இருக்க வேண்டும். ஆக்டிவான பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். வேறு எந்த அரசு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பயன்பெறுபவராக இருக்கக்கூடாது. முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 60 முதல் 69 வயதிற்குட்பட்ட பயனாளிகள் அனைவருக்கும் மாதம் ரூபாய் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா, குறிப்பா அவங்க SC ST கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா கூடுதலாக 500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே அவங்க 70 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் ரூபாய் 2500 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையான ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு புதிய விண்ணப்பங்களை அழைக்கும் போது மட்டுமே விண்ணப்ப செயல்முறையை முடிக்க முடியும். இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னா, வயது சான்றிதழ் கண்டிப்பா கேட்பாங்க. அது மஸ்டா தேவைப்படுது. வசிப்பிட சான்றிதழ் கேட்பாங்க. அதுக்கப்புறமா வங்கி கணக்கு விவரங்கள் கேட்பாங்க. ஸோ உங்க பேர்ல பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா SC ST சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொடுக்கலாம். தென் அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைப்படும்.
அதுக்கப்புறமா இணையதளத்தில் கிடைக்கும் வருமானம் தொடர்பான சுய அறிவிப்பு படிவம் ஆகியவற்றை சமர்ப்பிப்பது மிக மிக கட்டாயமாகும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் உள்ளவங்க மட்டும்தான் இதற்கு பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2500 ரூபாய் அப்படிங்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு தான் இந்த 2500 ரூபாய் அப்படிங்கிறது 60 வயதுல இருந்து 69 வயதுடையவர்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் அமௌண்ட் 1000 ரூபாவாக தான் இருக்கு. பட் அதே பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் டெல்லி அரசு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 2500 ரூபாவை உயர்த்திட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஓல்டேஜ் பென்ஷன் உயருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவை போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் மூலியமா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுது. அண்ட் அது தவிர்த்து சீஃப் மினிஸ்டர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலியமா வயதான விவசாயிகள் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 1000 ரூபாய் மந்த்லி பென்ஷன் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 2500 ரூபாய் பென்ஷன் இப்போதைக்கு கிடையாது. நீங்கள் இனிமே 6 மாதம் பேருந்தில் இலவசமாக பயணம் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்கள் 6 மாதம் தொடர்ச்சியாக பேருந்தில் பயணம் செய்யணும் அப்படின்னா, அதுவும் இலவசமாக பயணம் செய்யணும் அப்படின்னா அதற்கான டோக்கன் நீங்கள் வாங்கணும். அதற்கான டோக்கனும் இப்போ வழங்கப்பட்டு வருகிறதா சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழகம் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதத்துக்கு 10 டோக்கன்கள் வீதம் 6 மாதத்துக்கான கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் அப்படின்றத இப்போ வழங்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை சேர்ந்த மூத்த குடிமக்களுக்கு தான் இந்த இலவச பேருந்து பயணம் டோக்கன் வழங்குதல் அப்படின்றது நடைபெற்றுட்டு இருக்குங்க. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த டைமிங்க்கு அப்புறமா வழக்கம் போலவே அந்தந்த பணிமனை அலுவலகங்களில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த டோக்கன் வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா இதற்கு என்னென்ன நீங்கள் கொண்டு போக வேண்டி இருக்கும் அப்படின்னா, வயது சான்று கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், அதுக்கப்புறமா வாக்காளர் அடையாள அட்டை, கல்வி சான்றிதழ், இதோடு சேர்த்து 2 கலர் புகைப்படம் அப்படின்றதையுமே நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஆல்ரெடி உங்களுக்கு டோக்கன் இருக்குது, இப்போ நீங்கள் புதுப்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அடையாள அட்டையோட தற்போது இருக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 42 பேருந்து மையங்களில் ஜனவரி 2026 31ஆம் தேதி வரைக்கும் விடுமுறை இன்றைய அனைத்து நாட்களும் காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு.